إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து இன்றைக்கு யௌமு தாஸ்ஆ என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் 9வது தினத்தில் நோன்பு நோற்றவர்களாக நாம் எல்லாம் இந்த அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் சில செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கொண்டிருக்கின்ற இந்த ஈமான், இந்த ஈமானை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் இருக்கிறதே அது நீங்கள் அணியக்கூடிய ஆடையை போன்று பழையதாகிவிடும். நீங்கள் அணியக்கூடிய ஆடையை போன்று பழையதாகிவிடும். எனவே நீங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக,
உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து வாருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் சகோதரர்களே, உண்மையில் நம்முடைய ஈமான் பல நேரங்களிலும் பலவீனம் அடைந்துவிடும். ஏதோ இங்கே இருக்கக்கூடிய நேரத்தில், குர்ஆன் சுன்னாவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஈமான் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் நாம் பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால், இது போன்ற சபைகளிலிருந்து நாம் விலகிவிட்டால் நம்முடைய ஈமான் அப்படியே டவுன் ஆயிடும், குறைஞ்சிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்அலுல்லாஹ யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே வாருங்கள். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள், இறையச்சத்தில் உச்சாணியில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே வருவார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பரற்றக்கூடியவனே, எனது உள்ளத்தை உன்னுடைய தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக. உள்ளங்களை பரற்றக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது தீனில் நிலைத்திருக்க செய்வாயாக. யார் கேட்பது? இறையச்சத்தில் உச்சாணியில் இருக்கக்கூடிய, இஹ்லாஸுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்ட துஆக்களில் ஒன்று இது. ஆம் சகோதரர்களே, நமக்கும் ஈமான்கள் குறையும், கூடும். இந்த ஈமானை எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈமான் நாம் மரணிக்கக்கூடிய தருவாய் வரை அது ஏற்றத்துடன் காணப்பட வேண்டும், இறங்கிடக்கூடாது. எப்பெல்லாம் நம்ம செல்போன்ல சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா எப்படி பதற்றம் அடைகிறோமோ, சார்ஜ் இல்லாம போயிடுச்சு, வெளியே போகணுமே, எனக்கு நிறைய போன் கால் வருமே, பல வேலைகள் அந்த போன்ல இருக்குது, சார்ஜ் கம்மியாச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்ற அந்த ஏங்குதல் இருக்கிறது. இன்றைக்கு அதைதான் உதாரணமாக காட்ட முடியும், இல்லையா? அப்போ அதே போதுதான் நமக்கு ஈமான்கள் குறைகின்ற பொழுதெல்லாம், உலகத்துடைய ஆசாபாசங்கள் வந்து நம்மை தொற்றிக் கொள்ளும் பொழுதெல்லாம் நம்முடைய ஈமானை நாம் அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் இது போன்ற பிரார்த்தனைகளை புரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கூட தருவார். அதையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற தினங்களில், அதுவும் நோன்பு காலங்களில், நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னத்து முஅக்கதா என்று சொல்லப்படக்கூடிய வலியுறுத்தி கூறிய இது போன்ற நோன்புகளை வைத்திருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்விடத்தில் இது போன்ற துஆக்களை நாம் கேட்டு நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் இப்பொழுது தலைப்புக்குள் வருகிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை தருவார். இந்த உலக வாழ்க்கையில் உண்மையில் ஒரு உண்மையான மூமின் இன்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தருகின்ற ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபடும். சும்மா இருக்கக்கூடாது. இன்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயன் தருகின்ற ஏதேனும் ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஒன்று உலக ரீதியான பயனுள்ள முயற்சி அல்லது ஆகிரத்துக்கான முயற்சி. இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் மனிதன் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சும்மா இருந்தா அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறார். திருமறை குர்ஆன் ஷரீஃபில் கூட நீங்கள் பார்க்கலாம், மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, கத் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றி பெற்ற மூமின்கள் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். தங்களுடைய தொழுகையில்
உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன ஹும் அனில் லகவி முஅரிதூன், வீணான பேச்சு செய்கள் இவைகளை விட்டு விலகி இருப்பார்கள். ஒரு மூமின் எப்படி இருக்கணும் சொன்னா, அவருடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளும். வீண் பேச்சுக்கள், வீண் விளையாட்டுக்கள், வீண் தர்க்கங்கள் இவைகள் எவற்றிலும் ஈடுபடாமல் இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படின்றத பார்க்கும். இதுதான் ஒரு மூவனுடைய பண்பாக இருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் அனில் லகவி முஅரிதூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், வீணான பேச்சுக்கள், காரியங்கள் இவைகளிலிருந்து விலகி இருப்பார்கள். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதுகளையும், ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, எப்ப மரணம் வரும், எப்படி மரணம் வரும், எங்கே மரணம் வரும், யாராலும் அறிவித்து கூற முடியாது இல்லையா? அப்போ மரணங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையில் தப்பித்துக் கொள்வோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது, அவன் நம்மை பார்த்து கேள்வி கணைகளை எழுப்புகின்ற பொழுது நம்மால் எந்த விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாது ஒரு துரதிருஷ்டசாலியாக நாம் ஆகிவிடுவோம். அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மார்க்கம் பல நேரங்களிலும் உங்களுடைய நேரங்களை வீண்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறார். யாரை தவிர, இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒவ்வொருவரும் உபதேசித்துக் கொள்கிறார்களே, அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ளணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னி லஅம்கது ரஜுல அராஹு ஃபாரிதன் லைஸ ஃபீ ஷைஇன் மின் அமலி துன்யா வல் ஆகிரா, ஒரு மனிதன் எந்த வேலையிலும் ஈடுபடாமல், துன்யாவுடைய வேலையிலும் ஈடுபடல, ஆகிரத்துக்கான எந்த முயற்சியும் அவன் மேற்கொள்ளாமல் இருந்தால் அவனை பார்க்கின்ற பொழுது எனக்கு கோபம் வருகிறது என்று சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பேரும் அப்படித்தான். வீட்டை கவனிக்கிறது இல்ல, அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அந்த வாழ்க்கையாவது நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறாயா என்று சொன்னால் அதுவும் இல்லை. ஊராய்த்தனமாக சுற்றுவது, இப்படியான ஒரு சூழ்நிலை நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கிறார்கள். இந்த நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது. மறுமையை நம்பக்கூடிய சமூகம் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவன் பயனுள்ளதாகத்தான் மாற்றிக்கொள்ளும். ஒன்று இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ, ரெண்டிலும் ஈடுபடாமல், எந்த ஒன்றிலும் ஈடுபடாமல் அவன் பொழுதை கழிக்கிறான் என்று சொன்னால் அவனை பார்க்கின்ற பொழுது எனக்கு கோபம் வருகிறது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கு நல்லவற்றை சொல்வதற்கும் நல்லவற்றை செய்வதற்கும் உண்டான வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் செவ்வையாக பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த நேரம் என்பது மிகப்பெரிய நேமத்து. அது நமக்கு இருக்கும் பொழுது தெரியாது. அதை நாம் கடந்து போகின்ற பொழுதுதான் நான் தவறு விட்டு விட்டேனே என்கின்ற கை சேரும் நமக்கு வரும். அதனால நாம் பார்க்க வேண்டும், நமக்கு அல்லாஹ் எதையாவது நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கின்ற பொழுது அந்த நன்மைகளை உடனடியாக செஞ்சிடணும். அல்லது நன்மைகளை சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த நன்மைகளை உடனடியாக பிற மக்களிடம் சொல்லணும். இதெல்லாம் தான் ஒரு மூவனுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், யதுத்தனிமு கம்சன் கபல கம்ஸ். அல்லாஹ் உனக்கு சில அருட்கொடைகளை தந்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளை 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் அந்த 5 அருட்கொடைகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அது இருக்கிறது. யதுத்தனிமு கம்சன் கபல கம்சின். 5 விஷயங்களுக்கு முன்னால் நீ 5 விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். என்னங்க அந்த 5 விஷயம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷபாபக கபல ஹரமிக். உன்னுடைய வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். முதுமை என்பது ஒன்று இருக்கிறது. முதுமை என்கின்ற ஒரு ஏழாமை இருக்கிறது. அது வருவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ஷபாபக கபல ஹரமிக். ஏன்னா வயசாகி போயிடுச்சுன்னா, முதுமை வந்து விட்டால் இபாதத்து செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா உடல் ஒத்துழைப்பு தராது, முதுமை ஒத்துழைப்பு தராது. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு ஆற்றலையும் வலிமையும், ஏன்னா இளமை பருவத்தை அல்லாஹ் குவத் என்றே அல்லாஹ் பேசுகிறான். இளமை பருவத்தை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது அது சக்திமிக்க பருவம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த சக்திமிக்க பருவத்தில் நீ நல்ல முறையை பயன்படுத்திக் கொள். உன்னுடைய சொல்லாடு உன்னுடைய செயலாடு அதை நல்ல முறையில் நீ பயன்படுத்திக் கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்னால், உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். இன்றைக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா, நான் இன்றைக்கு நல்ல விதமாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நாளைய தினம் எனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். எத்தனையோ நபர்களை பார்க்கிறோமே, நல்லா தானே பேசியிருந்தாரு, படுத்த படுக்கை ஆயிட்டாருங்க, என்ன ஆச்சு அவருக்கு தெரியாது. அப்போ நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏற்றம் இறக்கம், நோய் பலவீனங்கள் எல்லாம் கலந்த கலவைதான் இந்த உலக வாழ்க்கை. எல்லாரும் அப்படியே சகத்தாகவே இருப்போம் சொல்ல முடியாது. உலகத்துல யாரும் நிரந்தரமாக எந்த நோயும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்தார்கள் என்ற சரித்திரம் இல்லை இல்லையா? இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம், துன்பம், வறுமை, வறுமை, நோய், சுகம் அத்துணையும் உள்ளடக்கின்றார் இந்த உலக வாழ்க்கை. அப்ப அல்லாஹ் இந்த நொடியில் எனக்கு சகத்தான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள்ளணும், நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்ளணும். முதுமை வந்துச்சுன்னா, நோய் வந்துருச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத் ஸஹத், உடல் ஆரோக்கியம். நான் மறுமையில் கேட்பார், எப்படி இபாதத்துடைய விஷயத்தில் தொழுகையை குறித்து அல்லாஹ் கேட்பாரோ அதே போன்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தை குறித்தும் அல்லாஹ் மறுமையில் முதல் கேள்வியாக கேட்பார். அப்ப அந்த ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தாலும் கூட இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இறுதிக்கிழமை என்றுதானே உலமாக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அதனால கடைசி காலகட்டத்தில் போய் செஞ்சுட்டு வந்தா வேலை முடிச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன சகோதரிகளே, இறுதி கடமை என்று சொன்னால் என்ன? புன்யல் இஸ்லாமு அலா கம்சின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வல் ஹஜ் வ ஸௌமி ரமதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அல கலிமா ஷஹாதா, இரண்டாவது தொழுகை. நாம வரிசைப்படுத்துவது எதற்காக இறுதி ஹஜ் என்று? இறுதியாக ஹஜ்ஜை எதற்காக நாம் வரிசைப்படுத்துகிறோம்? ஹதீஸ்ல கூட அப்படி இறுதி ஹஜ் என்றுலாம் வரல, இறுதியாக ஹஜ் என்று வரல. எப்படி வருது? அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் போயிட்டு வரக்கூடிய அந்த சக்தியும் இருந்தால் அவர்கள் செய்யணும் வருது. இறுதியாக சொல்லப்பட்ட செய்தி சௌமி ரமதான் வருது. ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறது. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்? கடைசி காலகட்டத்தில், வயதான காலகட்டத்தில் போய் தவாஃப் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது.
அப்படியான காலகட்டத்தில் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து பொருள் வசதிகளும் உடல் வலிமையும் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த ஹஜ்ஜை புறக்கணிக்கிறார்களா இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம், இறுதியில் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஸஹஹக கபல சக்மிகே, உனக்கு நோய் வருவதற்கு முன்னால், நீ இயலாமையை சிக்கி அறிவதற்கு முன்னால் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீ நல்ல முறையில் அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள். அடுத்ததாக சொன்னாங்க, வகினாக கபுல பக்கரிக்க, வகினாக கபுல பக்கரிக்க, உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வ செழிப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். வருகிறதா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை மக்களை பார்க்கிறோம் நல்ல செல்வ செழிப்பில் இருப்பார்கள். செல்வ செழிப்பில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான தான தர்மங்களும் செய்யாமல் இருப்பார்கள். அல்லாஹ் திடீரென்று அவரிடத்திலிருந்து எல்லா பொருளாதாரத்தையும் பிரிவிடுவான். நடுத்தர நிற்பாங்க, ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அடுத்த வேலை சோற்றுக்காக அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய நிலை எல்லாம் ஏற்படும். நம்மிடத்தில் பார்க்கிறோம், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில் பார்க்கிறோம். என்னன்னா அவருக்கு பெரிய வீடு இருந்துச்சு, கார் இருந்துச்சு, பங்களா இருந்தாரு, என்ன இப்போ ஒண்ணும் அப்படி இல்லாம போயிட்டாரு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ் அப்படிதான் செய்வான். தில்கல் ஐயா முதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் கால சக்கரத்தை சுழற்றிக் கொண்டே இருப்போம். மேல உள்ளவன் கீழே போவான், கீழே உள்ளவன் மேல போவான் சொல்றாங்க. அந்த மாதிரி பணக்காரன் ஏழையாக ஆகுவான், ஏழை பணக்காரனாக அல்லாஹ் மாற்றுவான். எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தினோம். அல்லாஹ் இந்த நேரத்தில் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அதை எப்படி நான் பயன்படுத்தினோம், நல்ல முறையில் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வோடு நாம் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தணும். ஏன் இது திரும்ப திரும்ப சொல்லப்படுது தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நாம அதைத்தான் கொஞ்சம் சர்வசாதாரணமாக நினைப்போம். இபாதத்துக்குரிய விஷயத்தில் கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட ஒரு அளவுக்கு நாம தொழுகைக்கு வாங்க, நோன்பு வையுங்க என்னெல்லாம் சொன்னா செஞ்சிருவோம். ஆனா பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது மட்டும் நமக்கு அங்க கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மட்டும் இவங்க என்னங்க எப்ப போனாலும் இந்த ஜாக்கு பள்ளி வாசலுக்கு போயிட்டா எதுக்காவது ஏதாவது டொனேஷன் கேட்டுட்டே இருக்கிறாங்க, வாரி வணங்குங்கள் வாரி வணங்குங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படின்ற ஒரு ஊசலாட்டத்தை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே போடுவான். பொருளாதாரம் இருக்கும், இருந்தும் கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருந்துவிடக் கூடாது. ஏன்னா கடைசி கட்டம் இருக்கிறது, சக்கராத்துடைய நிலை இருக்கிறது. அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை பல விஷயங்களின் மூலமாக அழுத்தமாக நமக்கு சொல்லி தருகிறார். எல்லாருக்கும் மௌத் இருக்குது, எல்லாருக்கும் சக்கராத்துடைய நிலை இருக்குது. அந்த நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை புரிவார்கள், ஒரு பிரார்த்தனையை புரிவார்கள். நாம் அடிக்கடி இந்த எல்லா உரைகளிலும் நாம் சொல்லுவதுண்டு, நீங்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உங்களிடத்தில் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களால் முடிந்த அளவுக்கு, நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் தர வேண்டும். ஏன் தெரியுமா? இதான் வாய்ப்பு, இதான் வாய்ப்பு. நீங்கள் இந்த வாய்ப்பை எப்ப கேட்பீங்க தெரியுமா? இந்த வாய்ப்பை நாம் எப்ப கேட்ப தெரியுமா? சக்கராத்துடைய நிலையில் கேட்போம். மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்குகளுடன் புடைச்சூட நம்முடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் வந்து அமர்வாரு. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் அன் யஅதி அஹதகுமுல் மௌத். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு நாம் வணங்கியிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக அல்லாஹ் பேசுகிறான். ஏன் தெரியுமா? உனக்கு மௌத் வந்து விட்டால், மரண நேரம் வந்து விட்டால், ஃபயகூல ரப்பி
லௌலா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப். நீ கேட்பாய், எப்படி கேட்பாய்? ரப்பி அஹ்ரதனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ்வே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம் கொடு, இப்பொழுது என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டாம். இதோ நான் இந்த உலகத்தில் சேர்த்து சேமித்து வைத்து எல்லா செல்வங்களும் இருக்கிறது, அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்வழியிலே நான் செலவு செய்து விட்டு வருகிறேன், எல்லாவற்றையும் தான தர்மங்கள் செய்து விட்டு வருகிறேன், கொஞ்சம் அவகாசம், கொஞ்சம் வாய்ப்பு கூட. கேட்பான் மனுஷன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இங்க உங்களை தேடி வாய்ப்புகள் வருகிறது. நாம் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது நம்மை தேடி வாய்ப்புகள், நல்வழியில் செலவு செய்யுங்கள், நல்வழியில் செலவு செய்யுங்கள் என்று. ஆனால் அதெல்லாம் செலவு செய்யாமல் ஏதோ நாம் மரணிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நம்மோடு நாம் எடுத்துக்கொண்டு போவதை போல தான தர்மங்கள் செய்யாமல், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேமித்து வைத்திருக்கிறோமே, அந்த செல்வத்தை குறித்து அதை செலவு செய்யணும், நட்பாதையில் செலவு செய்யணும் என்கின்ற அவகாசத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம், நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். அப்படி சொத்துக்கு சுகங்களை சேமித்து வைத்திருந்தால் அந்த நேரத்தில் கேட்போம் அல்லாஹ்விடத்தில் வாய்ப்பை. அல்லாஹ் தருவானா? அல்லாஹ் தருவானா? மலக்குகள் தருவார்களா? மலக்குள் மௌத் அப்படியா? நான் அமர்ந்துட்டு இருக்கிறேன், போய் எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு ஒப்பு செஞ்சுட்டு வா, தான தர்மங்கள் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மலக்குகள் விடுவார்களா? فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب சொல்லுவாங்க. فأصدق அப்படிதான் பேசுவான். யா அல்லாஹ் فأصدق وأكون من الصالحين, நான் சதகா செய்து விட்டு நல்லடியார்களின் கூட்டத்தில் ஒருவனாக வந்து விடுகிறேன். யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடு. தரப்படுமா? தரப்படுமா? தரப்படாது சகோதரே. அல்லாஹ் சொல்கிறான், وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَلَنْ يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. இன்னொருத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னொருத்துல அல்லாஹ் சொல்றான், எப்படி தெரியுமா சொல்றான்? அந்த நேரம் வந்துவிட்டால், அந்த நேரம் வந்துவிட்டால், உனக்கான அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது, கணக்கச்சிதமாக உங்களுடைய உயிர் பிரிக்கப்படும், எடுக்கப்படும். அவகாசம் இல்ல, வாய்ப்புகள் தரப்பட மாட்டாது. எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான். மரண நேரத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உனக்கு எதுவும் உன்னுடைய வாய்ப்புகள் அங்கே உங்களுக்கு வழங்கப்படாது. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய அந்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் நீ சரியாக அதை பயன்படுத்திக் கொள். அடுத்ததாக சொன்னாங்க, உனக்கு வேலைப்பளுக்கள் அதிகமாக ஆகுவதற்கு முன்னால், வேலைப்பளுக்கள் வருவதற்கு முன்னால் உனக்கான அந்த நேரத்தை, என்ன நேரம்? ஓய்வு நேரம். அந்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோ. நல்லா கேட்பாங்க, நேரம் கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஹக்கு இருக்கிறது இல்லையா? கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கிறது, உடலுக்கு செலுத்த வேண்டிய ஹக்கு இருக்கிறது. இதை குறித்து அல்லாஹ் கேட்பான். ஆனால் அதையும் நாம சரியா பயன்படுத்துறது இல்ல. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது இல்ல. இரவு நேரங்களில் விழித்துக் கொண்டு தூக்க வரல தூக்க வரல என்று சொல்லி என்ன செய்யறது? செல்போன்களை நோண்டிக்கொண்டே இருக்கும். கண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹக்குகளை செய்யறதில்லை. அல்லாஹ் ஓய்வு நேரத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். இரவு நேரங்களில் வீணாக விழித்திருந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு அதையும் பாழ்படுத்தி விடக்கூடாது. இதெல்லாம் ஒரு மூமின் எப்படி வாழணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்ததாக சொன்னாங்க, வஹயாத்தக கப்ல மௌத்திக், வஹயாத்தக கப்ல மௌத்திக்,
உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஹயாத்தை, அந்த வாழ்நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ஒற்றை வரையில் முடித்து விட்டார்கள். அன்பானவர்களே, அதனால நமக்கு வாய்ப்புகளை அல்லாஹ் சில நேரங்களில் தருவார். அதை நல்ல முறையில பயன்படுத்தணும். சிலர்களுக்கு அல்லாஹ் இந்த தாவா பணி முக்கியமான பணி, அதற்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அதை கூட அவர்கள் சரியாக செய்வதில்லை. நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம். எப்படி நிறைய சகோதரர்கள் அவர்களுக்கு நபிமார்கள் செய்து தயவா பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தருவார். ஆனா அதிலிருந்து விலகிடுவார்கள். ஆனா உண்மையை பாருங்க, குர்ஆனுடைய வரலாறுகள், குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அதுல மிக முக்கியமான ஒரு வரலாறு, ரொம்ப அழகான வரலாறு என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட வரலாறு அஹ்ஸனுல் கஸஸ், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் எல்லாம் அவங்க பிறந்ததிலிருந்து அவர்கள் அந்த மிஸ்ர் தேசத்துடைய ஆட்சியாளராக ஆகின்ற வரை எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசுவான். இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ஒரு பெண்மணியினால் ஒரு அவதூறாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அவங்க எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குற்றத்தை செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு போனா கூட ஒரு ஆத்ம திருப்தி அவனுக்கு இருக்கும். நாம குற்றம் செஞ்சிட்டோம், அதனால நம்ம தூக்கி சிறைச்சாலை போட்டாச்சு அப்படின்னு. ஆனால் எந்த குற்றமும் செய்யாமல் ஒருவர் தண்டனையை பெறுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட மனக்குழப்பத்திற்கும் மன சஞ்சலத்துக்கும் ஆளாக இருப்பார். யூசுப் நபி இருக்கிறாங்க சிறைச்சாலையில. யூசுப் நபி சிறைச்சாலையில இருக்கிறாங்க. இந்த நேரத்துல கனவுக்கு விளக்கம் கேட்டு 2 நபர்கள் அங்க வராங்க. அவர்கள் ஒரு கனவு காய்கிறார்கள். இந்த பெரிய வரலாறு தெரியும் நமக்கெல்லாம். அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை பார்க்கிறார்கள், அந்த 2 மனிதர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் ஏகத்துவ கொள்கையில இல்ல, பல தெய்வ கொள்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை தன்னிடத்தில் கனவுக்கான விளக்கத்தை கேட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் கொண்டிருக்கின்ற கொள்கை தவறு என்பதை அவர்களுக்கு விளங்கும் விதத்தில அழகாக எடுத்து சொல்றாங்க. வாய்ப்புகளை என்ன செஞ்சுறாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னை தேடி வந்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. சொல்றாங்க, யா சாஹிபை சிஜின் அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹி வாஹிதுல் கஹார், சிறையில் இருக்கும் என் 2 தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா அல்லது யாவரையும் அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாஹுவா என்று கேட்கிறார்கள். ஒரு தெய்வமா பல தெய்வமா? நீ பல தெய்வ கொள்கையில் இருக்கிறாயப்பா, அது தவறு என்பதை அந்த நேரத்தில் வேறு ஒன்றுக்கு விளக்கம் கேட்டு வந்த அந்த நேரத்தில் கூட அவரை பார்த்து இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, இந்த நேரத்தில் நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த நேரத்தில் தாவா பணியை செய்கிறாங்க சிறைச்சாலையில் இருந்து கொண்டு. ஆனா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தாவா செய்வதற்கு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா நாம தூர விலகி நிற்கிறோம். எல்லாம் கேட்க மாட்டானா? அதற்கான கேள்வி எல்லா இடத்துல நம்ம சொல்லணுமா, பதில் சொல்லணுமா இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க சகோதரர்களே, வாய்ப்புகள் நமக்கு நம்மை தேடி வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில நாம பயன்படுத்தினோம். அந்த அடிப்படையில் தான் ஏராளமான வாய்ப்புகளை அல்லாஹ் பல கட்டங்களில் நமக்கு தருகிறார். இதோ பாருங்கள், இன்றைய தினமும் நாளைய தினமும் நோன்பு நோற்பதின் மூலமாக, ஆசுரா என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு நோற்பதின் மூலமாக நம்முடைய ஒரு வருடத்தினுடைய முன்சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த நோன்பை கூட சரியாக நோக்காதவர்களாக, அதையும் கூட அந்த வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால்
நாம் உண்மையில் துரதிர்ஷ்டவாளி என்பதை நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். எனவே அன்றுக்கினிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்க இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல முறையில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம். வல்ல ரஹ்மான் அத்தகைய நல்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில வாய்ப்புகளையும் சில சந்தர்ப்பங்களையும் தருவார். அவைகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி மறுமைக்காக, அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மூமின்களும் மறுமைக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். இம்மைக்கான முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட ஒரு படி மேலாக மறுமைக்காகத்தான் ஒவ்வொரு மூமின்களும் தயாராகும். ஏன்னா இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, நிரந்தரம் அல்ல. ஆனா மறுமை வாழ்க்கை அப்படி அல்ல, என்றும் நிலையானது, மரணமே இல்லாதது. அப்ப அந்த வாழ்க்கைக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்குதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்மை பார்த்து கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ் வல் தன்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? நாளைக்கு மறுமை என்கிட்ட வரணும், நான் உன்னை கேள்வி கணக்கு கேட்பேன், சொர்க்கம் நரகம் என்று உன்னை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன். அப்போ நீ சொர்க்கத்திற்கு போகணும் என்று ஆசைப்பட்டாய், அதற்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? என்ன கொண்டு வந்திருக்கிற? இதை வைத்துதான் நான் தீர்ப்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னால், நாம நம்மை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்துகிறோம். நாளை மறுமைக்காக எனக்கு என்ன தயாரிப்பு இருக்கிறது? இந்த உலகத்தில் நாம் எண்ணுகிறோமா இல்லையா? இந்த உலகத்துல நாளைக்கு சாப்பிடுவதற்கு, நான் வாழ்வதற்கு எனக்கு ரிஸ்க் வேணும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்போ நிரந்தரமான நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து அங்கே நிரந்தரமான வாழ்க்கையை பெறணும் என்று சொன்னால், இந்த உலகத்துல நாம் எப்படி நடந்துக்கணும்? மறுமைக்காக எதையாவது நாம் தயாரிப்பு இருக்க வேண்டுமா இல்லையா? சகாபாக்கள் அப்படித்தானே இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நாமெல்லாம் அல்லாஹ் மக்கள் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துறான். ஆனா ஒரு சஹாபி, சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவருடைய சம்பவங்கள்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவங்கள். 30 வயசுலதான் இஸ்லாத்துக்கு வராரு. 37வது வயசுலேயே அவர் மரணத்தை அடைந்து விடுகிறார். பல யுத்தங்களில் கலந்து கொண்டவர். இவருடைய மரணம் அகல் யுத்தத்தின் மூலமாக அவருடைய நரம்பிலே வெட்டுப்பட்டு ரத்தங்கள் பீரிட்டு ஓடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அருகாமையிலிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படி என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு அருகாமையிலேயே அவரை அமர வைத்திருப்பார்கள். அவருக்கான ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கான அந்த மருத்துவத்தை பார்த்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா ரத்தம் ஓடி ஓடி அவர் ஷஹீதாகிட்டாருங்க. இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து சொல்கிறார்கள், இதோ இன்று ஒரு மனிதர் இறந்து விட்டார், ஒரு ஆச்சரியர் இறந்து விட்டார். அவருடைய மரண செய்தியை கேட்டு அந்த மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியது. அல்லாஹ் அக்பர். யாருடைய அர்ஷ்? அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுநடுங்கியதா? அல்லாஹ்வுடைய அர்ஷ் குலுங்கியதா? அவருக்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் இறங்கி வந்து அவருடைய ஜனாசாவை சுமந்து வந்து சென்றார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை குறித்து பேசுகிறார்கள். அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
அவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்வாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்வாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன, ஏன் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, ஏன் அல்லாஹ் அக்பர் சொன்னீங்க? ஆம், தோ இந்த சஅத் இப்னு முஆதை கபரிலே வைக்கின்ற பொழுது அந்த கபர் அவரை நெருக்கியது. யாரை யாரை? சஅத் இப்னு முஆத். இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அந்த சஅதை கபர் நெருக்கியது என்று சொன்னால் நாமெல்லாம் ஏமாத்திரோம், நாமெல்லாம் ஏமாத்திரோம். என்ன நன்மையை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம்? 30 வயசில் இஸ்லாத்தை தழுவி 37வது வயசில் மரணத்தை அடையக்கூடிய அந்த சஹாபியுடைய மரணம் அவ்வளவு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி சகோதரர்களே? நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்க, நல்ல முறையில் பயன்படுத்துங்க. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இதை விட சிறந்த வாழ்க்கையை நான் உனக்கு அங்க வச்சிருக்கிறப்பா, அதுக்காக நீ உன்னை தயார்படுத்திக் கொள் என்றுதான் அல்லாஹ் பல இடங்களிலும் நமக்கு உபதேசிக்கிறான். அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஃபதுகுருல்லாஹ் இது குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.